வணக்கம். இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட்டாக வந்து இன்றைக்கி வெண்பொங்கல், என்னது கத்திரிக்காய் பிரிஞ்சால் கொத்சுவா, ஆமாம் கொத்சு. அது பேரை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எப்படி என்ன சொல்லிட்டு நான் யூடியூப்பில் பார்த்து அது இன்றைக்கி வந்து போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து இலையை பார்க்குறதுக்கே என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இலையில வந்து வெரைட்டியாக வைப்பாங்க, இன்றைக்கி வந்து வெரைட்டி கம்மியாக இருக்குது. ஏன்னா வேலை அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து அதிகமாக வேலையாக இருக்குது. அதனால் சிம்பிளாக இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் பண்ணியிருக்காங்க. ஓகே, வாங்க சாப்பிட்லாம். வெண்பொங்கல் வித்து வந்து கத்திரிக்காய் கொச்சு. இதுக்கு பேர் எப்படி வந்துச்சுன்னு எதுக்காக வந்துச்சுன்னு தெரியல. டேஸ்ட் எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? நல்லா இருக்கே. சாம்பாரோட சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. காய்கறியாக போட்டு இதில் என்னென்ன காய் போட்டிருக்க? கேரட்டு ரெண்டுமே மட்டும் தானா? வெங்காயம் தான் பெருசு தெரியுதோ. ஊற்றிக்கிடி வேலையாச்சுன்னா என்ன பண்ணுவேன்? வச்சுக்கிட்டியா கூட்டு? நாளைக்கு வெரைட்டியாக போடுவோம். அவ்வளோதான். நாளைக்கு தான் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். எடிட் பண்ணுவோம்ல. என்ன ஸ்பெஷலாக செய்ய போகிறா? எனக்கு தெரிஞ்சது நல்லா செஞ்சு விட்டேன். ஸ்வீட் செய்யணும் வீட்டில் எல்லாம் நிறைய இருக்குது. எதுவும் அது நல்லா செஞ்சுட்டாங்க. சொல்லுவல மவள கையில் காத்து ஸ்பெஷல் செஞ்சு வீட்டில் இருந்து வச்சு செய்கிறேங்க. அதனால இது போடாத, சரியா? நாளைக்கு போடாம நாளைக்கு எடுத்து நாளைக்கு போடலாம். ஃபர்ஸ்டெல்லாம் பண்ணணும்ல, எடுத்து டெக்னிக் போடுவோம்ல, அந்த மாதிரி பண்ணலாம். அப்போ நீ இன்னைக்கு பண்ணிருக்கலாமே இந்த மாதிரி.
ம் தேங்காயா? ஸோ இன்றைக்கி சிம்பிளாக வீடியோ முடிஞ்சு போச்சு. ஒரு 2 3 டிஷ்ஷில் முடிஞ்சு போச்சு பொங்கல். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன நம்ம போடும்போது நம்ம ரெக்வஸ்ட் கேட்கும்போது மட்டும் வெரைட்டியாக இல்லாமல் சிம்பிளாக முடிச்சிட்டாரு அப்படின்னு எதுவும் நினச்சிக்காதீங்க. கொஞ்சம் வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால சிம்பிளாக முடிச்சாச்சு. வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் நாங்கள் பண்ணது. ஸோ முட்டை இருந்துச்சு. வெண்பொங்கலுக்கு வந்து முட்டை ஆம்லேட் ஆஃப் பாயில் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ உருளைக்கிழங்கு இருக்குது, உருளைக்கிழங்கு வறுவல் மட்டும் பண்ணி வச்சு போதும், வீட்டில் அவ்வளோதான் இருக்குது, சிம்பிளாக முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி காலைல தான் மார்க்கெட்டு போயிட்டு வந்தேன். போயிட்டு வரக்குள்ளே அவங்க ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதனால தான் இன்றைக்கி சிம்பிளாக முடிச்சிருக்கோம். ஓகே, நாளைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக நல்லா போடுவோம். நன்றி, வணக்கம்.